அனைவருக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து நமக்கு ஒரு அளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த அளவில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பாடி, மார்பு சுற்றளவுக்கும் மிடில் செஸ்ட்டுக்கும் 4 இன்ச்சு டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்படின்னா இதை வந்து நம்ம எப்படி ஒரு சென்டர் கேப்பில் நம்ம போடணும் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைன் ஒன்று போட்டுக்கலாம். எப்பவும் போல் இந்த பிசுறு போகிறதுக்காக நம்ம ஒரு லைன் போடுவோம். ஒரு 1/2 இன்ச்சில் இன்னொரு லைனு போட்டு இதை வந்து நம்ம பிடிச்சி தைக்கிற லைனு. உயரம் வந்து 15.5 இன்ச்சு உயரம் ப்ளஸ் 1/2 இன்ச்சு தையலுக்காக. இது வந்து ப்ளவுஸுடைய உயரம். ஸோ நமக்கு உயரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிறோம். இது வந்து ஷோல்டருடைய உயரம். ஸோ இப்போ நம்ம இதை மார்க் பண்ணும்போது இந்த பாகம் என்ன பாகம் அப்படின்னு பார்த்தோம்னா மடிப்பு பாகம். நம்ம சைடில் எப்போவுமே கிளாத்து வந்து பேக் பார்ட் எடுக்கும்போது மடிப்பில் போட்டுக்கணும். அப்போ ஷோல்டர் வந்து 16, 2ஆக டிவைட் பண்ணோம்னா 8.25. ஸோ 8.25 இன்ச்சு வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கணும். இது ஷோல்டருடைய அளவு. இப்போ பேக் நெக்கு 10 இன்ச்சு டீப் நெக்கு. ஸோ கழுத்து எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிறோம். 1/4 இன்ச்சு மைனஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இது வந்து பேக்கினுடைய டீப்பு, கழுத்தினுடைய டீப்பு. இப்போ ஸ்டாண்டர்டாக வந்து நம்ம என்ன பண்ணணும், 16 இன்ச்சில் 16.5 இன்ச்சு ஷோல்டர். இந்த ஷோல்டர் 2ஆக பிரித்தோம்னா 8.25. அப்போ 1 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சு கணக்கு அப்படின்னா 8 இன்ச்சு வரைக்கும் 8.25 வந்து நமக்கு 2 இன்ச்சு ஆகுது. சரிங்களா? இப்போ 9க்கு 2.25 இருக்கணும். அப்போ 10 இன்ச்சு டீப் நெக் இருக்குது. அப்போ 10 இன்ச்சுக்கு நம்ம 2.5 இன்ச்சு எடுக்கணும். ஆனால் இப்போ இந்த மாதிரி டீப் நெக் ஆகும்போது 9க்கு 2 இன்ச்சாக எடுத்துக்கணும், 10க்கு 2.25 எடுத்துக்கணும். இதுதான் டீப் நெக்குடைய ஃபார்முலா. அப்போ இங்கே நம்ம 2.25 மைனஸ் பண்ணோம்னா மீதி இந்த இடத்துல நமக்கு 5.25 இன்ச்சு இருக்குது. ஸோ இப்போது 5.25 அப்படியே நம்ம கீழே இறக்கி 1/2 இன்ச்சு மைனஸ் சென்டர் கேப் ஃபார்முலா அப்படின்னும்போது இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஸ்ட்ரைட் லைனு போட்டுக்கலாம். இப்போ மார்பு சுற்றளவு 37, 4ஆக பிரித்தோம்னா 9.25 ப்ளஸ்ஸு இங்கே வந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ 9.25 ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ சின்ன ஷோல்டர் 2.5 ப்ளஸ்ஸு ஒரு 3/4. ஏன்னா டீப் நெக்கு 2.5 இன்ச்சு தேவைப்படாது. ஆனால் இவங்க ஹைட்டு அதிகமாக இருக்கிறாங்க. ஏன்னா 15 இன்ச்சு உயரம். அப்போ இதெல்லாம் கால்குலேட் போட்டு தான் நம்ம ஷோல்டர் எடுக்கணும். 2.5 ப்ளஸ் 3/4. அப்போ மீதி வந்து இந்த இடத்துல 2.5 இன்ச்சு இருக்குது. இந்த 2.5யோட நமக்கு கழுத்தினுடைய அகலம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கிறோம். நான் வந்து 1/2 இன்ச்சு கொடுக்குறேன். தேவையில்லைன்னா நீங்கள் 1/4 இன்ச்சு கூட எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ இது தேவையை பொறுத்து, இது கஸ்டமரை பொறுத்து இந்த இடத்த வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்தது கழுத்தினுடைய டீப்பு. உங்களுக்கு என்ன கழுத்து வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. நான் ரவுண்ட் ஷேப்பு தான் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு எடுத்துக்கணும். இப்போ மேலே 3.25 இருக்குது. அதே 3.25 இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாம். இது ஷோல்டருடைய ஹைட்டு. சரிங்களா? இப்போ இதை வந்து நம்ம அப்படியே எடுத்துட முடியாது. அப்போ இங்கே வந்து நமக்கு 5.25 இருக்குது. அதில் பாதி 2.5 ஒரு பாயிண்ட்டு 1/4 இன்ச்சு கீழே. இது வந்து அக்ராஸ் செஸ்ட்டுடைய இடம். ஸோ இந்த அக்ராஸ் செஸ்ட்டை நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோல் நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஆம்கோல் ரவுண்டு நமக்கு 8 இன்ச்சு வேணும். 16 இன்ச்சு ஆம்கோல் ரவுண்டு, அதில் பாதி 8. ஸோ இப்போ நமக்கு இங்கே 7.5 இன்ச்சு இருக்குது. ப்ளஸ்ஸு 1/2 இன்ச்சு கொடுக்குறோம். இப்போ 8 இன்ச்சு நமக்கு 1/2 இன்ச்சு கொடுத்தா போதுமானது. இது சென்டர் கேப் ஃபார்முலா. இப்போ டீப் நெக் அப்படின்றதுனால இதில் வந்து 2 விதமான அளவுகளை எடுக்கணும். மார்பு சுற்றளவு 9.25 ப்ளஸ்ஸு ஒரு 3/4 இன்ச்சு, அப்போ 10 இன்ச்சு ஆகுதுங்களா. அதோட இன்னொரு 3/4 இன்ச்சு எடுக்கணும். டீப் நெக்ன்றதுனால இந்த மாதிரி செக் பண்ணணும். அப்போ இன்னொரு 3/4 இன்ச்சு எடுத்தோம்னா
10.75 இன்ச்சு நமக்கு இருக்கணும். ஸோ இந்த 10.75 இன்ச்சு இந்த இடத்துல இருக்குது. இது கரெக்டாக இருக்குது. அப்போ இது ஆம்கோல் ரவுண்டும் கரெக்டாக இருக்குது. இடுப்பளவு 36 4 டிவைட் பண்ணோம்னா 9 ப்ளஸ்ஸு சென்ட்ரிகா ஃபார்முலா மேலே 1/2 இன்ச்சு தான் கொடுத்துருக்குறோம். அதனால் இந்த 1/2 இன்ச்சு எடுத்துக்கிறோம். இப்போ இதுக்கு டாட்டு வைக்கிற முறை நமக்கு வேணும் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல 9 + 1/2 இன்ச்சு சேர்த்து 9.5 இன்ச்சு இருக்குது. அப்போ டாட் எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் ஒரு 3/4 இன்ச்சாவது கொடுக்கணும். ஏன்னா இப்போ மிடில் செஸ்ட் வந்து 41 டிவைடு பை 4 அப்படின்னா எவ்வளோ வருது, 10.25 இன்ச்சு தேவைப்படுது இல்லைங்களா. ஸோ அந்த 10.25 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கொடுத்தோம்னா நமக்கு 3/4 இன்ச்சு டாட்டு கிடைக்குது. இப்போ இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 9.5 இன்ச்சு இருக்குது. ஸோ 9.5 இன்ச்சு இருக்குது. ஸ்டாண்டர்டாக நம்ம என்ன பண்ணலாம், இங்கே 9.25 ப்ளஸ்ஸு ஒரு 3/4 இன்ச்சு கொடுத்தோம்னா 10 இன்ச்சு இந்த மாதிரி வருதுங்களா. ஸோ 10 இன்ச்சு இந்த இடத்துல இருக்குது. இப்போ ஆம்கோல் ரவுண்டு நமக்கு 8 இன்ச்சு போதுமானது. இப்போ 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குங்களா, அந்த 1/4 இன்ச்சை வந்து இந்த இடத்துல கிராஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஆம்கோல் ரவுண்டு 8 இன்ச்சு ஆட்டோமேட்டிக்காக இங்கே கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம விகிதாச்சலப்படி கணக்குகளை பார்த்து பிரிச்சுக்கணும். இப்போ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த இடத்துல செஸ்ட்டு டிவைடு பை 4 9.25 ப்ளஸ் ஒரு 3/4, அப்போது 10 ப்ளஸ் இன்னொரு 3/4, அப்போ நமக்கு இந்த இடத்துல வருதுங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல வர்றதுனால இப்போ இந்த இடத்த வந்து நம்ம ஆம்கோலுடைய ஹைட்டை இறக்குறோம். அப்போ ஆம்கோலுடைய ஹைட்டை இறக்கும்போது இந்த இடம் நமக்கு கிடைக்குது. இந்த ஹைட் அப்படியே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இப்போ ஆம்கோல் ரவுண்டு நமக்கு தேவையானபடி நம்ம இதில் எடுத்துக்கிறோம். ஆம்கோல் 8 இன்ச்சு வேணும், அந்த 1/4 இன்ச்சு மைனஸ் பண்ணது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஆம்கோல் ரவுண்டு நமக்கு கரெக்டாக 8 இன்ச்சு இருக்குது. இந்த சைடில் பார்க்கும்போது 9.25 ப்ளஸ் 1/2 இன்ச்சு மட்டும்தான் இருக்குது. அப்போ 9.25. இந்த இடத்துல நாம் என்ன பண்ணுறோம், 9.25 இங்கே வச்சோம்னா அப்போ நமக்கு டாட்டுக்கு இந்த இடத்துல வந்து 9.25 மேலே 9.25 கொடுத்துருக்குறோம். அதே 9.25 இந்த இடத்துல எடுத்துக்கிறோம். இங்கே சென்ட்ரிகா ஃபார்முலாவுக்கு நம்ம கொடுக்கல. அப்படி சென்ட்ரிகா ஃபார்முலா கொடுக்கணும் அப்படின்னா நம்ம இங்கே 3/4 இன்ச்சு டாட் கொடுத்துருக்குறோம், 1/2 இன்ச்சு சேர்த்து எடுத்துக்கிறோம். அப்போ டோட்டலாக இங்கே 10.25 இருக்குது. ஸோ இப்போ இங்கே 9.25 ப்ளஸ் இங்கே 10.25 அப்படின்னும்போது உங்களுக்கு இந்த மாதிரி லைன் மாறுதுங்களா, லைட்டாக சேஞ்ச் ஆகுது. ஆனால் டாட் பிடிச்சி அது கரெக்டாகிடும். ஸோ இந்த கான்செப்டில் இதை நம்ம போட்டுக்கிறோம். இப்போ மிடில் செஸ்ட் டிவைட் பை 4, மிடில் செஸ்ட்டை 4 பிரித்தோம்னா 10.25 1/2 இன்ச்சு கீழே. ஸோ டாட்டு இதுக்கு கீழே இருக்கணுன்றது கான்செப்ட். ஸோ சென்ட்ரிகா ஃபார்முலான்றதுனால நம்ம என்ன பண்ணுறோம், ஷோல்டர் சென்டரில் 3.25 இருக்குது. இது சென்டர் பண்ணிவிட்டு 4.1 அந்த 4.1 மார்க் பண்ணிக்கிறோம். இங்கேயும் அந்த 4.1 எடுத்துகிட்டு இது டாட்டுடைய இடம். ஸோ இப்போ டாட் வந்து என்ன பண்ணுறோம், இதுக்கு இந்த பக்கம் அதாவது நம்ம 3/4 இன்ச்சு டாட் கொடுத்துருக்குறோம். அந்த 3/4 இன்ச்சே வந்து சென்டர் பண்ணோம்னா 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம டாட்டை எடுத்துக்கலாம். ஸோ 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட்டு இங்கே நம்ம கொடுத்துருக்குறோம். அதே 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட் இந்த பக்கமும் நம்ம டாட் எடுத்துக்கிறோம்.
இது வந்து சென்டருக்கு அப்படி ஃபார்முலான்றதுனால இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து விசித்திரமான அளவுகள் வரும்போது இங்கே ஏன் வந்து இங்கே இடுப்பளவு பெருசாக இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னா, அப்பர் செஸ்ட்டுக்கும் இடுப்பளவுக்கும் வந்து 1 இன்ச்சு தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. அதனால தான் இந்த பிரச்சனை. மேலே வந்து விகிதாச்சாரப்படி 37 இன்ச்சு மார்பு சுற்றளவு இருந்தால் 4 இன்ச்சு மைனஸில் இருக்கணும். அப்போ இடுப்பளவு வந்து 33 இருந்திருக்கும். ஆனால் 36 இருக்குது. இங்கே அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்குது. ஸோ இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். ஷோல்டர் கிராஸ் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ இப்போ பேக் பார்ட் முடிஞ்சது. ஸோ டாட் வந்து இவ்வளோ பெரிய ப்ளவுஸ் தான், ஆனால் இதுக்கு டாட் வந்து நம்ம 3/4 இன்ச்சு தான் கொடுத்துருக்குறோம். இப்போ ஃப்ரண்ட் எடுக்கணும். இப்போ ஃப்ரண்ட் எடுக்கும்போது இந்த சைடில் வந்து நம்ம ஊக்குப்பட்டி சைடில் ஒரு மார்ஜின் போட்டுக்கலாம். இப்போ பேக் பீஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ஒரு ஜெராக்ஸ் போட்டுக்கலாம். ஸோ புதுசாக பழகிறவங்களா இருந்தால் இந்த மாதிரி நம்ம அக்ராஸ் செஸ்டுடைய இடம் ஸோ பேக் நெக் நமக்கு இந்த இடம் மார்க் பண்ணி வச்சுக்கணும். செஸ்ட் லைன் மார்க் பண்ணிக்கலாம். இது அக்ராஸ் செஸ்டுடைய லைன் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர் வந்து பேக்கில் 5.75 இன்ச்சு கொடுத்துருக்குறோம். அந்த 5.75 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிவிட்டு இங்கேயும் அந்த 5.75 இன்ச்சுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம மார்க் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் வெளியே போகும், அதனால் வந்து நம்ம கரெக்டாகவே எடுத்துக்கிறோம். இங்கே ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளி ஃப்ரண்ட்டு அக்ராஸ் செஸ்ட்டில் இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஷோல்டர் கிராஸு இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் நெக்கு ஷேப்பு மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு 7 இன்ச்சு நம்ம எடுக்கிறோம். 1/4 இன்ச்சு மைனஸ் லைட்டாக இப்படி கிராஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் நெக்கு நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இப்போ ஃப்ரண்ட்டு கவர் தட்டு இந்த மாதிரி ஆம்கோல் ரவுண்டு நமக்கு 8 இன்ச்சு வேணும். மேலே ஷோல்டர்லேருந்து 8 ப்ளஸ் 1/2 இன்ச்சு டாட்டுக்கு இருக்குது. 8 ப்ளஸ் 1/2 இன்ச்சு டாட்டு. இப்போ ஊக்குப்பட்டிக்கு விட்டுட்டு மார்பு சுற்றளவு 9.25 கரெக்டாக இருக்குது. ஊக்குப்பட்டிக்கு உள்ளே வந்துச்சு. மீதி இருக்கிறதுங்க 1/2 இன்ச்சு டாட்டுக்கு. அடுத்தது மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு மிடில் வந்து 41 4 பிரிச்சோம்னா 10.25. அடுத்தது 41 ÷ 3
இப்போ இவங்க வந்து 14 இன்ச்சு முன் உயரம் கொடுத்துருக்குறாங்க ஆல்ரெடி. இப்போ இவங்க அப்பெக்ஸ் பாயிண்ட், ஷோல்டர் டு அப்பெக்ஸ் பாயிண்ட் வந்து 11 இன்ச்சு கொடுத்துருக்குறாங்க. அதனால் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம், டிவைட் பண்ணி இப்படி வைக்கலாம். இல்லைன்னா அப்பெக்ஸ் பாயிண்ட் எப்படி கொடுத்துருக்காங்களோ அது மாதிரி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் ஹைட்டு 14, 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்காக. இது ஷோல்டர்லேருந்து அப்பெக்ஸ் பாயிண்ட் உடைய அளவு. இது ஷோல்டர்லேருந்து முன் உயரம், அதாவது ப்ளவுஸுடைய ஃப்ரண்ட் ஹைட். இப்போ 41 2 பிரித்தோம்னா 20 இன்ச்சு வேணும். இப்போ பேக்கில் நமக்கு இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். பேக் அளவு போக தான் மீதி ஃப்ரண்ட்டில் வைக்கணும். 10 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. 10. ஸோ இது வந்து பேக்கு போக ஃப்ரண்ட் வந்து 10.5 இன்ச்சு. இங்கே ஊக்குப்பட்டி கழிச்சிட்டு இருக்கணும். ஊக்குப்பட்டி 1/4 இன்ச்சு நம்ம இங்கே கழிச்சிக்கிறோம் மேலே, அதனால் இங்கேயும் அந்த ஊக்குப்பட்டி கழிச்சிடணும். அப்போ இது போக தான் 20 இன்ச்சு நம்ம இந்த இடத்துல எடுக்கிறோம். அப்போ இந்த 10 இன்ச்சு நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கிறோம். ப்ளஸ்ஸு 3/4 இன்ச்சு இங்கே எடுக்கணும். நம்ம 1/2 இன்ச்சு கொடுத்தா கூட போதும். இப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா நமக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கலாம். ஷோல்டர் டு ஷோல்டர் 3.25, அதில் பாதி 1.5 ஒரு பாயிண்ட்டு. இங்கேருந்து 4.1, அந்த 4.1. இப்போ நம்ம இந்த ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு எடுத்தோம்னா 4.1ன்றது இந்த இடத்துக்கு வருது. அப்போ இதுதான் நமக்கு டாட் பாயிண்ட்டுடைய அளவு. இது வந்து ஷோல்டர் டு டாட் பாயிண்ட் எடுத்துருக்கணும். பட் விகிதாச்சாரப்படி நமக்கு மாறுது. 41 10ஆல் டிவைட் பண்ணோம்னா 4.1. இப்போ 36 இன்ச்சு இடுப்பு அளவு 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 9. பேக்கில் 1/2 இன்ச்சு சேர்த்து எடுத்துக்கிறோம், அதனால 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ 8.5 இன்ச்சு. மீதி இந்த இடத்துல வந்து 3 இன்ச்சு இருக்குது. அதுவே வந்து 41 13ஆல் டிவைட் பண்ணோம்னா 3.1 இன்ச்சு வருது. ஸோ இது நமக்கு கரெக்டாக இருக்குது. அதனால் இந்த பக்கம் 1.5, இந்த பக்கம் 1.5, இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கிறதுல ரொம்ப ஈஸியான ஒரு கட்டிங்கான சென்டர் கேப் ப்ளவுஸ் தான். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், இது தான் பெரிய கஷ்டம்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ அண்டர் பஸ்ட் எடுக்கணும். 3 இன்ச்சு இருக்குது டாட்டுடைய உயரம், 1.25. அதே போல் இந்த சைடும் 1.25 எடுத்துக்கிறோம். 3.5, இந்த 3.5, இந்த 3.5 எடுத்துகிட்டு அதே போல் இந்த சைடும் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ டாட்டு வந்து ஒரு ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ இடுப்பளவு நம்ம செக் பண்ணிக்கலாம், இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். 5.25 1 பாயிண்ட்டு. இந்த 5.25 1 பாயிண்ட்டு போக இப்போ இங்கே 8.5 ப்ளஸ் 3/4 வேணும். நமக்கு 1/2 இன்ச்சு இருக்குது, அதனால் எதுவும் பிரச்சனை இல்லை. இப்போ இது பெரிய ப்ளவுஸ்ன்றதுனால 1.25 இன்ச்சு நான் வந்து இந்த டாட்டுக்கு எடுத்துக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக இது மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு வந்து டாட் எடுத்துருக்குறோம். அந்த 1/2 இன்ச்சு அப்படியே எடுத்துக்கலாம். அடுத்தது இங்கேருந்து ஒரு 3/4 இன்ச்சு மேலே எடுத்துகிட்டு இங்கேருந்து இந்த டாட்டுடைய மேலே ஒரு 1/4 இன்ச்சு, கீழே ஒரு 1/4 இன்ச்சு. ஸோ இது மாதிரி ரொம்ப எளிமையாக நம்ம கட்டிங்கை போட்டு முடிச்சுக்கிறோம். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த ஒரு டிஸ்டர்ப் இல்லாமல் தெளிவாக மெதுவாக சொல்லியிருக்கிறேன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
எப்போவுமே இந்த இங்கே ஒரு 1/4 இன்ச்சு மேலே தள்ளி எடுத்துக்கோங்க. அப்போ கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு முடிஞ்சிடுச்சு. பட்டி எடுக்கணும். ஸோ இப்போ இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த சைடில் இங்கே வச்சுட்டு 1/2 இன்ச்சு மேலே. இப்போ இந்த சைடு வந்து நமக்கு 3 இன்ச்சு இருக்குது. இந்த சைடில் 2.25 ஒரு பாயிண்ட். பட்டி எடுக்கணும். ஸோ பட்டி எடுக்கும்போது இந்த சைடில் ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி இந்த சைடு மார்க் பண்ணிக்கோங்க. சைட் ஜாயிண்ட்டுக்கு நம்ம எவ்வளோ விட்டுக்கிறோமோ அதே அளவுக்கு இந்த பக்கமும் எடுத்துக்கணும். இடுப்பு அளவு 36, 4 டிவைட் பண்ண 9, பேக்கில் 6 இன்ச்சு சேர்த்து எடுத்துக்கணும். அது மைனஸ், அப்போ 8.5 ப்ளஸ் ஊக்குப்பட்டிக்கு ஒரு 1/4 இன்ச்சு. இது மாதிரி கிராஸாக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சைடு நமக்கு இங்கே 2.25 ஒரு பாயிண்ட் இருக்குது. ப்ளஸ் ஒரு 3/4 இன்ச்சு. இங்கே 3 இன்ச்சு இருக்குது. ப்ளஸ்ஸு ஒரு 3/4 இன்ச்சு. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் இங்கே வச்சோம்னா இது கரெக்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் மெத்தடில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், சென்டர் கேப்பை கட் பண்ணிடலாம். இது கிட்டத்தட்ட எனக்கு இந்த மெஷர்மெண்ட் அனுப்பி ஒரு 15-20 நாள் ஆகிப்போச்சு. ஸோ நமக்கு நேரம் இல்லாததுனால இந்த கட்டிங் போடலை. சரி, இன்றைக்கி வேறு ஒரு கட்டிங் போடணுன்னு பிளான் பண்ணேன். சரி, மறுபடியும் மெசேஜ் பண்ணதுனால இது போட்டுடலாம் தீர்மானத்தோடு இந்த கட்டிங் போட்டிருக்கிறோம். ஸோ இந்த வாரத்தில் நம்ம நிறைய கட்டிங் போட்டிருக்கிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நிறைய புரியும். இப்போ நம்முடைய கிளாஸில் வந்து ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்குது. இப்போ புது பேட்ச்சு ஜூலை 11 கிளாஸ் ஆரம்பிக்க போகிறோம். விருப்பம் உள்ளவங்க இந்த டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பெயர்களை வந்து பதிவு பண்ணிக்கோங்க. ஸோ லிமிட்டட் சீட்டு தான் இருக்குது. அதனால் வந்து விருப்பம் உள்ளவங்க நீங்கள் கால் பண்ணியோ இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பெயர்களை முன்பதிவு செஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். ஸ்லீவ் வந்து நம்முடைய சேனலில் நிறைய போட்டிருக்கோம். அந்த ஸ்லீவ் கட்டிங்கை பாருங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடிக்கிறோம். அடுத்த வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.